உண்மையான சோஷியல் மீடியா ஒரு டயரி அல்ல. ஸ்மார்ட் போன் பாவிக்கிறோம், ஆனால் நாங்கள் ஸ்மார்ட்டா இருக்கின்றோமா? இப்போ கொரோனா காலப்பகுதியை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள். அந்த காலப்பகுதியில் எங்களுடைய பணங்கள் காணாமல் போனால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். டேட்டா போயிட்டது என்று அவர்களுக்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு பெரிய இது இல்லை. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியாக்களை நாங்கள் பாவிக்கும் பொழுது எங்களோட சொந்த கதை, சோகக்கதை எல்லாவற்றையும் அந்த சோஷியல் மீடியாவில் பதிவிடுகிறோம். அது உண்மையான சோஷியல் மீடியா ஒரு டயரி அல்ல. எல்லாவற்றையும் நாங்கள் தெரிவிப்பதற்கு நாங்கள் சில வேளைகளில் யோசிக்க வேண்டும். அங்கே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டஸோ என்னென்ன படங்களை அப்லோட் பண்ணும் பொழுது எவ்வகையானதொரு படங்களை நாங்கள் அப்லோட் பண்ணுகிறோம். இந்த படங்களை நாங்கள் பதிவேற்றம் செய்யும் பொழுது ஏதாவது எங்களுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் பிரச்சனைகள் வருமா? அதாவது செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் அந்த சோஷியல் மீடியாக்களிலே உதாரணமாக ஃபேஸ்புக்கில் பாவிக்கும் பொழுது ப்ரொடெக்ஷன் எல்லாம் பாதுகாக்கமாக நாங்கள் செய்யப்பட்டுள்ளோமா என்று நிச்சயமாக நாங்கள் கண்காணிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாரும் நாங்கள் ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கின்றோம். ஸ்மார்ட் ஃபோன் பாவிக்கிறோம், ஆனால் நாங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கின்றோமா என்பது ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். இந்த ஐடி துறையான கல்வி அறிவு பாடசாலை மட்டங்களிலிருந்தே எல்லா துறைகளுக்கும் அந்த கல்வி அறிவு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இந்த சில நேரங்களிலே 99% மாணவர்கள்லாம் இந்த தொலைபேசிகள் மூலமாக சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் தமது பதிவுகளை பதிவேற்றுகின்றார்கள். அப்பொழுது தான் அந்த பெரிய ஒரு பிரச்சனை எழுகின்றது. என்ன பதிவுகளை பதிவிடுகிறார்கள்? நாங்கள் சில நேரங்களில் நடந்து வந்த பாதையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட். சில வேளைகளில் நாங்கள் கேம்பஸ் டைம்லேயோ இல்லாட்டி ஓஎல்ஓ காலங்களில் பலதரப்பட்ட முகவரிகள் ஏதாவது கணக்கு முகவரிகளை ஆரம்பித்திருக்கிறோம். சில நேரங்களில் ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு அந்த கணக்கு இலக்கெல்லாம் தொடர்பை பார்க்கவே மாட்டோம். அப்பொழுது அந்த டேட்டா அவ்வளவும் ஒரு இடத்தே இருக்க போகுது. வேறு யாரும் அது கண்காணிப்பு எடுப்பார்கள். சில நேரங்களில் நாங்கள் ஒரு தொழிலுக்காக ஒரு கம்பெனிக்கு நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் கொடுக்குறோம். அது ஃபிசிக்கலாகவும் கொடுக்குறோம், மெயிலுக்காக அனுப்புகிறோம். அந்த டேட்டா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நான் ஒரு 10 வருடம் அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் என்றால் அந்த 10 வருடத்துக்கு பிறகு என்னுடைய டேட்டாக்களை அவர்கள் தருவார்களா? இல்லையா? அந்த டேட்டாக்கு என்ன நடக்கிறது? அது ஒரு டிஜிட்டல் ஃபுட். அதாவது அந்த டேட்டாக்களை அவர்கள் இன்னும் பாவிக்கலாம், வேறு யாருக்கும் விற்கலாம். இப்போ கொரோனா காலப்பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுது எங்களுடைய பெயர், முகவரி, விலாசம் எல்லாத்தையும் எழுதி விட்டு போடுறோம். அது ஒரு டேட்டா. இப்படி எங்களுடைய மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய பணங்கள் காணாமல் போனால் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். டேட்டா போயிட்டது என்று அவர்களுக்கு அதை பற்றி சிந்திப்பதற்கு பெரிய இது இல்லை. ஆனால் மேலத்தைய நாடுகளிலே அது GDPR ஆக்டே இருக்கின்றது. அதுக்கு மிக முக்கியமான ஆக்டே அது கொண்டு இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டிலும் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கின்றது. ஆனால் அது தற்பொழுது அவர்கள் பெரிதாக கணக்கெடுத்துக் கொள்வார்கள் இல்லை. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு, ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் இருக்கு, கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட் இருக்கு, ஆன்லைன் சேஃப்டி இதை விட கன வகையான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த சட்டங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது இலகுவான 3 மொழியிலும் சட்டங்கள் எல்லா வெப்தளங்களும் இருக்கின்றன. யாரும் ஒரு 2-3 வினாடிகளில் அவற்றை பதிவிறக்கம் செய்து பார்த்து கொள்ளலாம். அதில் பெரிய ஒரு கட்டான இதழ் இல்லை, மிகவும் சிறியது ஒன்று. கட்டாயம் அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறுதான் சட்டச்சிக்கல்கள் வருகின்றன. இவ்வாறு நாங்கள் எவ்வாறு இந்த சோசியல் மீடியாக்களை பாவிக்க வேண்டும், எங்களுடைய டேட்டாக்கள் எவ்வாறு போகணும், இப்போ டேட்டா வெளியே போகுமானால் என்ன நடக்கும் என்றதுக்கு கட்டாயம் அடிப்படை அறிவு கொண்டு இருக்க வேண்டும்.